இன்றைக்கி மார்னிங் ஃபஸ்ட் ப்ரோமோவில் பார்த்த மாதிரி அன்ஷிதா வந்து பேசுகிறாங்க. பேசும்போது சொல்கிறாங்க, எனக்கு இந்த வீட்டில் ஒரு ஆளுக்கு ஹக் கொடுக்கணும், அது வந்து சௌந்தர்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வெளியே பிஆர் ஒர்க் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, பட் உள்ளேயே பிஆர் ஒர்க் இருக்கிறது முத்துக்குமரனுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே முத்துக்குமரனோட ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படி சிரிச்சுட்டு அப்படி மழுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் போய் பேசுகிறாரு. அப்போ சொல்கிறாரு, இந்த வீட்லேயே வந்து நீங்கள் வந்து வன்மமே இல்லாமல் பேச போகிறேன்னு சொன்னாலும் ஒரு சில பேத்துக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பிஆர் இருக்காங்க வீட்டுக்குள்ளேனா நான் என்ன பண்ண முடியும், என் மேலே அன்பாக இருக்காங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு அந்த டைம் ஒரு நிமிஷம் அவருக்கு கண் கலங்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் உங்களை மாதிரி அன்பாக இருக்காங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் விளையாட முடியும், அது மிஞ்சியும் எனக்கு பிஆராக இருக்கிறேன்னு சொல்லி எனக்காக பேசுகிறவங்களால சௌந்தர்யாக்கோ ஜாக்லினுக்கோ யாருக்காவது ஹர்ட் ஆயிருந்துச்சுன்னா ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே அதை அக்செப்ட் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் முத்தோட ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சொல்லிட்டு அவர் பாட்டு போகிறாரு. அப்போ வான்னு சத்யா எல்லாருமே கூப்பிடுறாங்க. முத்துக்குமரன் வரல. திரும்ப அர்ணவ் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ முத்து வந்து பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. அதுக்கப்புறமா தனியாக ரூமில் வந்து ரவீந்தர் சார்கிட்ட அவர் சொல்கிறாரு, இப்படி எனக்காக பேசாதீங்க அப்படின்னு. ஸோ அன்ஷிதா என்ன காரணம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இப்படி பண்ணும்போது உன்னோட வெற்றி உனக்கு நீ சூப்பராக விளையாடுற, பட் அதுக்கு இன்னொருத்தர் வந்து கிரெடிட்ஸ் எடுத்துருவாங்க சில டைம் அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரவீந்தர் சார்கிட்ட வந்துட்டு முத்துக்குமரன் பேசுகிறாரு. நீங்கள் எனக்காக தயவு செஞ்சு பேசாதீங்க, எனக்காக தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க, நான் தான் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறேன்னு சொல்லாதீங்க, சாச்சனாவை கூட எனக்கு பிஆர்னு சொல்கிறாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரவீந்தர் சாரும் இதோடு நம்ம முடிச்சிருவோம், இனிமேல் இந்த டாப்பிக்கே திருப்பி வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரவீந்தர் சாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு தீபகண்ணாவும் மஞ்சரியும் உள்ளே வந்தால் தான் எல்லாமே ஒரு சேஞ்சஸ் வரும். ஆல்ரெடி அந்த கேஷ் பாக்ஸ் பற்றி எல்லோரும் பயந்துட்டுருக்கோம். ஸோ அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நான் எல்லா கேமும் விளையாட தான் போகிறேன் அப்படின்னு. ஸோ நமக்கு எல்லாருக்கும் டென்ஷன் ஆக தான் போகுது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம அவருக்காக ப்ரே மட்டும் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.